இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலுக்கு முன்பாக இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சுதந்திர ஊடகவியலாளர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி பீகாரில் இருக்கக்கூடிய டாக்கா என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் 80,000 வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அப்படி நீக்கம் செய்யப்பட்ட 80,000 வாக்காளர்கள் யார் என்று போய் பார்த்தால் அவர்கள் அனைவருமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய 80,000 மக்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து தந்திரமாக தேர்தல் ஆணையம் நீக்கம் செய்திருக்கிறது என்கிற தகவல் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் திருட்டு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது. எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சே, இனி வர்றது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் போல இருக்கிறது. இப்போது இந்த டாக்கா என்று சொல்லக்கூடிய தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி அதே மாதிரி பிஜேபி மாறி மாறி வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். அவரையும் பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி காசை கொடுத்து அந்த தொகுதியிலிருந்து அவரை பறித்து கொண்டார்கள். அது வேறு விஷயம். இப்போது நீங்கள் இதில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபியிலிருந்து அவங்க லெட்டர் பேடில் ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையத்தில் தான் அந்த லெட்டர் பேடில் தான் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 80,000 பேரும் இங்கே இருக்கக்கூடியவங்க கிடையாது, இந்த குடிமக்கள் கிடையாது, இவர்களுடைய பெயரை நீக்கம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் சொல்கிறேன், பாஜகவுடைய லெட்டர் பேடில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் கீழே போட்டிருக்கிற பேர் அப்படிங்கிறது லோகேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை போட்டிருக்கிறாங்க. லோகேஷ் யாருன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் போய் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கும் பதில் இல்லை. லோகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பிஜேபியை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லக்கூடிய விசாரணை நடந்திருக்கிறது. அதற்கும் பதில் இல்லை. ஆனால் பாஜக தான் இது செய்திருக்கக்கூடும் என்கிற வலுவான சந்தேகம் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. இப்போ பீகார் மக்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நான் செய்யலை, பிஜேபி செய்யலை, மோடி செய்யலை, அமித்ஷா செய்யலைங்கிறதுக்காக அவர்கள் ஒரு விசாரணை நடத்தலாம். ஆனால் அதற்கும் அவர்கள் தயாராகாமல் இருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், லோகேஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் பிஜேபியினுடைய லெட்டர் பேடில் 80,000 முஸ்லீம்களுடைய எல்லா விதமான தரவுகளோடு இவர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்யணும்னு ஒரு கடிதம் எழுதுகிறான். இவ்வளவு மக்களுடைய தகவல்கள் இவனுக்கு எப்படி கிடைச்சது? ஒன்று தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கணும், ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையம் தான் இதை கொடுத்துருக்க வேண்டும். அதை எக்ஸாக்டாக 80,000 முஸ்லீம்களுடைய பெயர்கள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் கொஞ்சம் இந்து மக்களுடைய பெயர்கள், கொஞ்சம் கிறிஸ்தவர்களுடைய பெயர்கள், இப்படி இருந்தால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் 80,000 மக்களுடைய பெயர்கள், அவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி இவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னா இவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பட்டியலை கொடுத்திருப்பது யார் என்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம். இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன். இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியாகிருச்சு. இப்போ யோகேந்திர யாதவ் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை பார்த்து. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலும் 16.93 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இவ்வளவு லட்சம் பேர் விண்ணப்பங்களாக எங்களை சேர்த்திருக்கிறார்கள், எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு வந்த எந்த விண்ணப்பங்களையும் நாங்கள் புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப் போவதில்லை என்கிற அறிவிப்பையும் அவர்கள் செய்திருந்தார். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் 21.53 லட்சம் புதிய வாக்காளர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்லா கேட்டுங்க, புதிய வாக்காளர் விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலும் 16.93 லட்சம் வந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அதெல்லாம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டதை விட கூடுதலாக ஏறத்தாழ 5 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படி அப்படின்னு யோகேந்திர யாதவ் கேட்குறார். இது யோகேந்திர யாதவ் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை.
மோடியும் அமித்ஷாவும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் சேர்ந்து செத்துட்டான் அப்படின்னு பீகாரில் கொஞ்சம் பேரை சொன்னாங்க இல்லையா, இவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு. செத்தவங்கள உயிரோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டினவருடைய பேர் தான் யோகேந்திர யாதவ். அவர்களோடு தேநீர் குடித்து ராகுல் காந்தி மோடியையும் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணையத்தையும் கிண்டல் அடித்தது நமக்கு ஞாபகம் இருக்குது. இறந்து போனவர்களுடன் டீயை சாப்பிடுவதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மோசடியில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஈடுபட்டிருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. இதில் கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சட்டமன்ற தொகுதியில் 80,000 வாக்குகள், அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது அந்த தொகுதியில். அதில் 80,000 முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1000 வாக்குகளே மிக முக்கியமானவையாக இருக்கிறது இல்லையா? ஏன்னா பாராளுமன்ற தொகுதி மாதிரி அல்ல, குறைந்த வாக்குகளே சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்போ நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன? சுப்ரீம் கோர்ட் தான். அதுவும் தற்போது இருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள் இல்லையா, அவர் மேலே மிகுந்த நம்பிக்கை 140 கோடி மக்களுக்கும் இருக்கிறது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பீகாரில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை நாங்கள் பார்க்க போகிறோம், அதில் ஏதாவது சிறு பிழை இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாங்கள் தடை போடுவோம். அந்த தடை என்பது பீகாருக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் வரும் நாட்களில் அந்த தீர்ப்பு வெளிவரப்போகிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா எல்லா ஆதாரங்களும் வெளியிட்டிருக்கு. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது சாதாரணமானதல்ல இல்லையா? ஒரு 5 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஒரு 100 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்னா நமக்கு புரியுது. ஆனால் 80,000 வாக்காளர்கள், அதுவும் அனைவருமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை நம்ம கவனித்தோம், வாக்காளர் அடையாள அட்டையுடன் வாக்களிக்க சென்ற முஸ்லீம்கள் இடைமறிக்கப்பட்டு காவல்துறையினால் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட காட்சியை பார்த்தோம். அங்கும் திட்டமிட்டு முஸ்லீம்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்ட காட்சியை பார்த்தோம். வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் மக்களை மிரட்டிய யோகி அரசுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். பல்வேறு முனைகளில் இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சங்க பரிவாரங்களும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து களத்தில் நிற்கிறார்கள். ராகுல் காந்தி அதை எதிர்த்து மற்றொரு களத்தில் நிற்கிறார். நாமெல்லாம் அவருக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லா பதிவுலையும் சொல்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்திய மக்களை மட்டுமே நம்பித்தான் களத்தில் இருக்கிறார். அது மட்டும் ரொம்ப முக்கியமானது. நாம் ஆதரிக்காவிட்டால் இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையையும் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறத மாற்றி மறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களும் செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.